டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் 11வது நித்தி ஆயோக் கூட்டம் நடந்தது. தமிழக முதல்வர் விஜய் உட்பட அனைத்து மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேசங்களின் கவர்னர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தை விரைவுபடுத்த நாம் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் கனவை நனவாக்க மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சி அவசியம் என நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். தமிழகத்துக்கு நிலுவையில் உள்ள ரூபாய் 3284 கோடி கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட வேண்டும், +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான சாலையை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும், கரூர் கோயம்புத்தூர் சாலையை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேசினார். அனைவருக்கும் வீடு என்ற கனவை நிறைவேற்ற மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டும், தமிழகத்தின் நலன் காக்க மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்றுவோம் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடக்கும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி குழுவாக போட்டோ எடுத்துக் கொண்டார். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்து குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலத்தை உருவாக்குவோம் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பில் தரப்படும் வருமானம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் சிறுமை என்றார். குழந்தைகளுக்கு சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை போன்றவை அவசியமானதாகும். இவற்றை வழங்க மறுப்பது இயற்கை நியதிக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை சட்டம் ஒழுங்கு, விஐபி பாதுகாப்பு போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வாகியுள்ளதாக தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். எம்சாண்ட், பிசாண்ட் ஜல்லியை அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் தான் விற்பனை செய்ய வேண்டும். கூடுதல் விலைக்கு விற்றால் குவாரிகள், கிரஷர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிரபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் உடற்கல்வி வகுப்புகளை எக்காரணம் கொண்டும் ரத்து செய்யக்கூடாது, மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீரென ஆய்வு நடத்தினார். சிவபக்தர்கள் அவருக்கு ஆசீர்வாதம் செய்தனர். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட திமுக கள ஆய்வுக் குழுவினருடன் அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் 2வது நாளாக ஆலோசனை நடத்தினார். ஸ்ரீவைகுண்டத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட எம்எல்ஏ சரவணன் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தில் பெண் ஒருவர் தாவேகா நிர்வாகிகளால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் சிங்கிள் டேக்கில் பேசிய வசனங்களை உங்கள் கட்சியினரை பார்த்து பேசுங்கள் என பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் மின்தடை குறித்து புகார்கள் தொடர்ந்து குவிந்து வரும் நிலையில் அமைச்சரோ ஃபீஸ் கேரியர் திருட்டு என விளக்கம் தருகிறார். மின்தடை குறித்து பொதுமக்களிடம் கூறுவதற்கு காரணங்களை தேடாமல் தடையில்லா மின்சாரத்தை வழங்க பொய்க்கால் குதிரை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை பழனிசாமி சாடியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்துள்ளதால் மக்கள் அவதியடைகின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அறிவிக்கப்படாத மின்வெட்டால் வீடுகள், தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாலியல் வன்கொடுமைக்கு வக்காலத்து வாங்கி சமரசம் பேசி மறைக்க முயன்ற உங்கள் கட்சி எம்எல்ஏவின் பதவியை ராஜினாமா செய்ய வைக்க முதல்வருக்கு தெம்பு, திராணி இருக்கிறதா என விஜய்க்கு பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவுடன் அமமுகவை இணைக்க வேண்டிய சூழல் இல்லை, கடினமான காலத்தில் அதிமுகவுடன் உறுதுணையாக இருக்கிறோம் என டிடிவி தினகரன் கூறினார். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ மீண்டும் விசாரணையை துவங்கியுள்ளது. 10 போலீசாருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஒரு சில போலீசார் மட்டும் இன்று ஆஜராகினர். தேனி தேவதானப்பட்டி அருகே பண்ணை வீட்டில் மறைந்த இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு ஆகியோர் இறுதி மரியாதை செய்தனர். தமிழ் சினிமாவை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா. திரையுலகின் மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர். அவரின் மறைவு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஓம் சாந்தி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேனி தேவதானம்பட்டி அருகே பண்ணை வீட்டில் மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு திமுக எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நடிகர்கள் சமுத்திரகனி, நிழல்கள் ரவி, சிங்கம்புலி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்.
ஓமன் கடற்கரைக்கு அப்பால் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் இறந்துள்ளனர். அமெரிக்க அதிகாரிகளை வரவழைத்து இந்தியாவின் கண்டனத்தையும் பதிவு செய்தோம் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 300 ரூபாய் குறைந்து 13,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உள்ள உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. முதல்வர் விஜய் புறப்பட்ட சில நிமிடங்களில் இந்த விபத்து நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 12 ஆண்டுகள் மோடி பிரதமராக இருப்பது சாதனைதான், அதனால் அவருக்கு பாராட்டுகள் என சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தவிக யாரும் எதிர்பார்க்காத வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளது. 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்கும் என்றார். திமுக தனித்து போட்டியிடும் முடிவை எடுத்தால் அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய உரிமை என துரை வைகோ தெரிவித்துள்ளார். அதேபோன்று கூட்டணி கட்சிகளுக்கும் அதே உரிமை இருக்கிறது என்றார். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என யூடியூபர் சவுக்கு சங்கர் கூறினார். தேசிய மாநில காங்கிரஸ் தலைவர்களை மாற்றுவது குறித்து டெல்லி கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணனுக்கு கோர்ட் ஜாமீன் வழங்கியுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை காவல் நிலையத்தில் தினசரி கையெழுத்திட நிபந்தனை விதித்துள்ளது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் தமிழக அரசின் சேவைகள் குறித்த நேரத்தில் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய பொதுச் சேவை மற்றும் உரிமை சட்டத்தை தவிக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததால் மாநில வளர்ச்சிக்காக பேச வேண்டிய சிறந்த வாய்ப்பை ரங்கசாமி இழந்துவிட்டார். புதுவை மாநில வளர்ச்சிக்கு ரங்கசாமி மிக பெரும் துரோகம் இழைத்துள்ளார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்தார். நாட்டின் அரசமைப்பு, ஜனநாயகம், சமூக நீதி ஆகியவற்றை பாதுகாப்பதே நமது பொறுப்பு என காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் பணவீக்கம், வேலையின்மை, தேர்வு முறைகேடு போன்ற சவால்களை நாடு எதிர்கொண்டு வருகிறது என்றார். மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்கிறோம், மாநில உரிமையை பாதுகாப்போம் என தவிக சொல்கிறது. இந்த 2 காரணங்களே தமிழக அரசை ஆதரிக்க போதும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் ஒப்பந்த டாக்டர்கள், நர்சுகள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு மே மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்தார். ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் செய்யதான் சிங்கப்பெண் பிரிவை முதல்வர் விஜய் உருவாக்கினாரா? உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதல்வருக்கு அக்கறை இருக்கிறதா என உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு துறைகளில் நடைபெற்ற ஒப்பந்த முறைகேடுகளை விசாரிக்க கோரிய வழக்கில் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தவேகவினரின் அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் தவேகவினரின் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளன என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்தார். ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கை 1 வாரம் கழித்து சிபிசிஐடியிடம் கொடுத்தது ஏன்? யாரையாவது காப்பாற்ற முயற்சி நடக்கிறதா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்கை எதிரி என பாஜகவை கூறும் முதல்வர் விஜய் தனது மௌன விரதத்தை கலைக்க தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை கேட்டு பெறுவாரா என்று அதிமுக மூத்த தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் புதிய விளையாட்டுக் கொள்கையை முதல்வர் விஜய் விரைவில் அறிவிக்க உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இளைஞர்களை விளையாட்டில் ஈடுபடுத்தும் வகையில் காலி இடங்களை விளையாட்டு திடல்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் தலைவர்களை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் நடக்கிறது. இதில் தமிழகத்திற்கான பெயர் பரிசீலனையில் மாணிக்கம் தாக்கூர் பெயர் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆட்சி மீது குறை சொல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதை அடக்க தவிக அரசு இரும்புகரம் கொண்டு செயல்பட வேண்டும் என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். சென்னை பனையூரில் இன்று மாலை 3 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் அமைச்சர்கள், MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். டெல்லியில் பிரதமர் மோடியை கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார் சந்தித்தார். மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை மீதான ஒப்புதலை விரைந்து வழங்க கோரிக்கை விடுத்தார். மோட்டார் வாகன விபத்து தொடர்பான வழக்குகளை ஓராண்டுக்குள் முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் ஒடுக்குமுறை குறித்தும் பலர் கொல்லப்பட்டது குறித்தும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுக்கு தெளிவான நிலைப்பாடு உள்ளது. இது போர்க்காலம் அல்ல என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மோதலுக்கான ஒரே தீர்வு பேச்சுவார்த்தையும் ராஜதந்திரமும் தான் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து குழந்தை தவழ்ந்து வந்து நடுரோட்டில் அமர்ந்தது. அங்கு அதிவேகமாக வந்த பஸ் சட்டென நிறுத்தப்பட்டதால் குழந்தை உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் C-295 ராணுவ போக்குவரத்து விமானம் தனது முதற்கட்ட பரிசோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக இந்திய விமானப்படை தெரிவித்தது. கேரள மாநிலம் வயநாட்டில் மேலும் 5 மாணவிகளுக்கு ஷிகல்லா நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிவிட்டதால் அவரது அரசியல் செயல்பாடுகளை ஆதரிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நவீன் தெரிவித்தார். திருவாரூர் மன்னார்குடி அருகே காரக்கோட்டையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த மாணவர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியது. விபத்தில் மாணவர்கள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய உலகநாதனை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ரூபாய் 6 அதிகரித்துள்ளது. ஒரே வாரத்தில் முட்டை கொள்முதல் விலை 30 காசுகள் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. முட்டை விலை ரூபாய் 5.90 இருந்து 10 காசுகள் உயர்ந்து 6 ரூபாயாக விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் பூமி சுழலும் விதத்திலும் பாதிப்பு ஏற்படுகிறது என ஆஸ்திரியாவின் வியன்னா பல்கலைக்கழக ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. பனிப்பாறைகள் பனிப்படலங்கள் உருகுவது படிப்படியாக பூமி சுற்றுவதை தாமதப்படுத்தி நாட்களை சற்று நீளமானதாக மாற்றுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகள் பலத்த மழை பெய்தது. வடச்சேரி, பார்வதிபுரம், குழித்துறை, அருமனை, மார்த்தாண்டம், குளச்சல் உட்பட மாவட்டம் முழுவதும் மழை நீடித்து வருகிறது. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பழைய குற்றாலம், ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மெயின் அருவிகள் பராமரிப்பு பணி நடப்பதால் ஏற்கனவே தடை உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு கீழமை கோர்ட் விதித்த மரண தண்டனையை உறுதி செய்ய ஹைகோர்ட்டில் முறையீடு செய்யப்பட்டது. குற்றவாளி கருணாஸை வரும் 18ஆம் தேதி வீடியோ வாயிலாக ஆஜர்படுத்த சிறைத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். வீட்டு வேலை பார்க்கும் பணிப்பெண்களுக்கு மாதம் ரூபாய் 30,000 வரை சம்பளம் வழங்கலாம் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பணிப்பெண்கள் தேசத்தை உருவாக்குவதில் பங்கு பெறுகிறார்கள் என்றும் பாராட்டியது. கன்னியாகுமரியில் தொடர் மழையால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குளிக்க கட்டுப்பாட்டுடன் 3 பகுதியில் மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த விவகாரத்தில் மூளையாக செயல்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்தவர் கைதானதன் மூலம் இதுவரை பிடிபட்டவர் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்பேடு ஆம்னி பஸ் நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டுமென அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனை நேரில் சந்தித்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவுக்கு சிகிச்சைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க ஆன்லைன் மூலம் ஓபி சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அலிசா அப்துல்லா அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் முக்தாரை ஜூன் 24 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கி வருகிறது. பக்தர்கள் பாதுகாப்புடன் புனித நீராடுமாறு கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 90% பணிகள் நிறைவடைந்துள்ளது. 10% பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. கும்பாபிஷேகம் குறிப்பிட்ட தேதியில் நடத்தப்படும் என அமைச்சர் ரமேஷ் கூறினார். தேனி தேவதானப்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நடிகைகள் ராதிகா, நிரோஷா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை காவல்துறையில் 29 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக இருப்பதால் குறுவை சாகுபடிக்காக நாளை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கவில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்தனர். குன்னூர் போலீசார் விசாரிக்கின்றனர். 20% மேல் எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு கலால் வரி முற்றிலும் நீக்கப்படுகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விலை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது.
சென்னையின் மின் நுகர்வு வரலாற்றில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 5008 மெகாவாட் மின் நுகர்வு பயன்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லிக்கு அடுத்து அதிக மின் தேவை உள்ள நகரமாக சென்னை மாறியுள்ளது. பழங்குடியினர் குடியிருப்புகளுக்கு சாலை இணைப்பு வசதி ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 4.17 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் மது விற்கக்கூடாது என்று மது பார்கள், மணமகள் மன்றங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சென்னையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலம் முதல் வழக்கு பதிவாகி ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டார். வீட்டில் அத்துமீறி நுழைந்து பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக சுரேஷ் என்பவரை கைது செய்து ஐனாவரம் மகளிர் போலீசார் சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தெற்கு மயிலோடையைச் சேர்ந்தவர் அபிசெல்வி வேறு சமூகத்து இளைஞரை காதலித்ததால் அவரது சகோதரன் சிவஞானம் அபிசெல்வியை கொலை செய்தார். சிவஞானம் மற்றும் உடந்தையாக இருந்த தாய் எஸ்தர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 16 பேர் பலியானார்கள், பலர் காயமடைந்தனர். 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கனடா அரசு அறிமுகம் செய்துள்ளது. ஓமன் கடற்கரைக்கு அருகே ஹார்மோஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் திடீரென விழுந்து நொறுங்கியதில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உட்பட 21 பேர் பலியானார்கள். ஈரானின் தாக்குதலை அடுத்து குவைத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. குவைத்திற்கு வந்த விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக ஈரான் புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. ஜலசந்தியை சட்டவிரோதமாக கடக்க முயன்ற 2 வணிக கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான மற்றொரு சுற்று தாக்குதல்களை தொடங்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட்டின் இளைய மகன் அன்வேர் டிராவிட் இந்தியாவின் அண்டர்-19 அணியில் இணைந்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாட தேர்வாகியுள்ளார். ஷங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் 2 கேம் சேஞ்சர் படங்கள் தோல்வியடைந்தன. இதனால் அவரின் அடுத்த படம் தாமதமாகிறது. வேள்பாரி நாவலை படமாக்க எண்ணினார். படத்தின் பட்ஜெட் உள்ளிட்ட சில பிரச்சினைகளால் தள்ளி போகிறது. இதனால் அதற்கு முன்னதாக குறுகிய காலத்தில் ஒரு படத்தை எடுத்து வெளியிடும் முடிவில் உள்ளாராம். கிழக்கே போகும் ரயில் படம் மூலம் நடிகை ராதிகாவை சினிமாவில் அறிமுகம் செய்தவர் இயக்குநர் பாரதி ராஜா. இவர் மறைந்தது முதல் இறுதி சடங்கு வரை உடனிருந்த ராதிகா வெளியிட்டுள்ள பதிவில், என்னை உருவாக்கிய 2 பேர்கள், ஒருவர் என் தாய், மற்றொருவர் என் குருநாதர் பாரதி ராஜா. இந்த ஒரே ஆண்டில் அந்த 2 தூண்களையும் நான் இழந்து விட்டேன். இந்த வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. சொல்ல வார்த்தைகள் வரவில்லை. மனம் கனத்திருக்கிறது. என் வழியை உணர்ந்து என்னுடன் நின்று அன்பும் ஆதரவும் அளித்த ஒவ்வொருவருக்கும் தலை வணங்குகிறேன். அவர்களின் நினைவுகளும் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்களும் என்னுடன் என்றும் பயணிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். லப்பர் பந்து படத்திற்கு பின் தமிழில் ஒரு ரவுண்டு வர துவங்கியுள்ள நடிகை சுவாசிகா தற்போது நூறுசாமி படத்தில் நடித்துள்ளார். இவர் கூறுகையில், சமீபத்தில் தமிழில் வெளியாகி வெற்றி பெற்றுள்ள பிளாஸ்ட் படத்தில் அபிராமி நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் எனக்குதான் வாய்ப்பு வந்தது. அந்த நேரத்தில் கருப்பு, நூறுசாமி படங்களில் நடித்து வந்ததால் கால்ஷீட் தர முடியவில்லை. அது கொஞ்சம் வருத்தமே என்றார். மலையாள பிரேமம் படத்தில்தான் நடிகைகள் சாய் பல்லவி, அனுபமா பரமேஸ்வரன் அறிமுகமாகினர். தற்போது இருவரும் தமிழ், தெலுங்கில் நடித்து வருகின்றனர். அனுபமா சமீபத்தில் எனக்கு வண்ணங்கள் பிடிக்கும், ஆனால் ஓவியம் வரைவதை தீவிரமாக எடுத்துக் கொண்டதில்லை. சாய் பல்லவி எனக்கு ஒரு நாள் வாட்டர் கலர்களை கொடுத்தார். அதுவே எல்லாவற்றிற்கும் துவக்கமாக அமைந்தது. எனக்குள்ளான திறமை எனக்கே தெரியாமல் இருந்தபோது அதை அறிமுகப்படுத்திய பல்லவிக்கு அன்பும் நன்றியும் என தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த சாய் பல்லவி, உன் ஓவியங்கள் தனித்துவமானவை, அழகானவை. உன் திறமைகள் இப்படி வளர்வதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினி, மம்பூட்டி நடித்த தளபதி படம் ஹிட்டானது. இதுபற்றி நடிகர் ஜெயராம் கூறுகையில், அரவிந்த் சாமி கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் எனக்கு வாய்ப்பு தேடி வந்தது. மணிரத்னம் தான் பரிந்துரைத்தார். அந்த சமயத்தில் மலையாளத்தில் நிறைய படங்களில் நடித்து வந்தேன். அதனால் தளபதி படத்திற்கு கால்ஷீட் கொடுக்க முடியாமல் போனது. வாய்ப்பை தவறிவிட்டதற்காக இன்னமும் வருந்துகிறேன் என்றார். நடிகை வரலட்சுமி நடித்த தெலுங்கு படமான போலீஸ் கம்ப்ளைண்ட் நாளை ரிலீஸ் ஆகிறது. படத்தின் இயக்குநர் சஞ்சீவ் மேக்கோட்டி பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி எதிலும் வரலட்சுமி ஒத்துழைப்பு தரவில்லை, சம்பளம் பெற்றதும் அவர் இப்படி நடந்து கொண்டது வருத்தம், இதனால் பெரிய இழப்பு ஏற்பட்டது என குற்றம் சாட்டினார்.
இதற்கு பதிலளித்த வரலட்சுமி, அவர்கள் அழைத்த எல்லா நிகழ்விலும் பங்கேற்றேன். இயக்குநரின் குற்றச்சாட்டு குறித்து எதுவும் தெரியாது. அதை மறுத்து பேசி விவாதிக்க விரும்பவில்லை. எனக்கு என்று சில காரணங்கள் உண்டு என்றார்.